பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் விவாகரத்து பெறுவதாக அறிவித்துள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்ட அறிக்கையில், பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ.ஆர். ரகுமானிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்ற கடினமான முடிவை அவரது மனைவி சாய்ரா பானு எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இருவருக்கும் இடையில் தீர்க்க முடியாத இடைவெளி ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக மிகுந்த வலி மற்றும் வேதனையுடன் ஏ.ஆர். ரகுமானை பிரிய வேண்டும் என்ற முடிவை சாய்ரா பானு எடுத்திருப்பதாகவும் அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்களின் தனிப்பட்ட உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் ஏ.ஆர். ரகுமான் வெளியிட்ட பதிவில், 30வது ஆண்டு திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்து விடுவோம் என்று ஆவலுடன் காத்திருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தங்கள் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். உடைந்த மனங்களின் கனத்தால் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுநடுங்கி போய்விடும் என குறிப்பிட்டுள்ள அவர், உடைந்ததை சரி செய்துவிட முயற்சித்தும் மீண்டும் ஒன்றாக சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடைந்த அத்தியாயத்தில் பயணிக்க தொடங்கியுள்ள தங்களின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஏ.ஆர். ரகுமான் கூறினார். இதற்கிடையே ஏ.ஆர். ரகுமான் சாய்ரா பானு தம்பதியின் மகன் அமீன், மகள்கள் ரஹீமா, கத்தீஜா ஆகியோர் சமூக வலைதளங்களில் இதுகுறித்து பதிவு வெளியிட்டுள்ளனர். அவர்கள் வெளியிட்ட பதிவில், தங்கள் தனி உரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாகவும், தங்கள் நிலையை புரிந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்.